பாருங்க, நம்ம கிட்ட வந்து கருவேப்பிள்ளை சாத இட்லி பொடி இருக்கு. அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை சாத இட்லி பொடி இருக்கு. இதெல்லாமே தனித்தனியா அது மட்டுமே. அதுக்கப்புறம் கருவேப்பிள்ளையும் முருங்கைக்கீரையும் சேர்த்து இந்த மாதிரி பொடி இருக்கு. அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை சூப்பு பொடி இருக்கு. இது எல்லாமே மாசமா இருக்கவங்க சூப்பு பொடியெல்லாம் வேணுமா, எனக்கு அயன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, டாக்டர் வந்து அதை சாப்பிட சொல்றாங்க அப்படின்றவங்களுக்கு இந்த சூப்பு பொடி, அதே மாதிரி சூப்பு பொடி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வயசுக்கு வந்த பிள்ளைங்களுக்கும் சத்தே இல்லைம்மா அப்படின்றாங்க. அந்த மாதிரி இருக்கும் போதும் ஒரு மாதிரி படபடப்பெல்லாம் ஜாஸ்தி வருது. ஏன்னா ஹீமோக்ளோபின் கம்மி ஆகிறதுனால நெஞ்சு படபடப்படான்னு நடிச்சுக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி முருங்கைக்கீரை சூப்பு பொடியெல்லாம் வச்சு நம்ம சாப்பிடும் போது அயன் வந்து நல்லா, அதாவது ரத்தம் வந்து நிறைய ஊறும் போது நமக்கு என்ன ஆகும், இதனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. முருங்கைக்கீரையெல்லாம் நம்ம பச்சையா வாங்கி செஞ்சா கூட பசங்க கசக்குதுன்னு சாப்பிட மாட்டாங்க, ஒழுங்கா ஜீரணம் ஆக மாட்டேங்குதுன்னு சாப்பிட மாட்டாங்க. ஆனா இந்த மாதிரி பொடி பேஸ்ல கொடுக்கும் போது என்னாகும், வீட்டுக்கு வேலைக்கு போறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தோசை மாவை நீங்க வந்து ஒரே ஒரு வெங்காயத்தை வதக்கி தோசை மாவுல போட்டு இந்த பொடியை கொஞ்சம் அதில் போட்டு கலந்துட்டு பொடி தோசை, அதாவது ஒரு நாள் கருவேப்பிலை தோசை ஊற்றுங்க, ஒரு நாள் முருங்கைக்கீரை தோசை ஊற்றுங்க, ஒரு நாள் முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் சேர்த்து பொடி போட்டு தோசை ஊற்றுங்க, ஒரு நாள் சூப்பு வச்சு பசங்களுக்கு அந்த பாட்டிலில் ஊற்றி கொடுங்க. நல்ல வெதுன்னு இருக்க மாதிரி பாட்டில் இருக்கோலையே ஊற்றி கொடுங்க. ஸ்கூலுக்கு போனால் கூட அவங்க 10 மணிக்கு ஜூஸ் குடிச்சிக்கலாம், ரொம்ப சூப்பு குடிச்சிக்கலாம், ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவாங்க. இது வந்து நல்ல தரமாக நல்ல சுகாதாரமாக நம்ம வந்து நம்ம என்னுடைய கண் பார்வையிலேயே உங்களுக்கு செய்யறதுனால நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு எப்படி நம்ம வந்து செஞ்சு கொடுக்குறோமோ அதே மாதிரி இருக்கும். என்னை நம்பி நீங்கள் வந்து வெப்சைட் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்குங்க. ஒரு வாட்டி வாங்கிட்டீங்கன்னா திரும்ப வாங்குவீங்க.